சின்ன சின்ன பறவைகள் மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தன. அந்த பறவைகளில் ஒரு சிறிய பறவை மட்டும் அமைதியாக கீழே இருந்து அவற்றை பார்த்து கொண்டிருந்தது. அதற்கும் ஒரு கனவு இருந்தது. வானத்தில் உயரமாக பறக்க வேண்டும் என்ற ஆசை. ஒவ்வொரு நாளும் அது தன்னால் முடிந்தவரை சிறகுகளை அசைத்து பார்த்தது. ஆனால் அது பறக்க முடியவில்லை. மெல்ல அதன் மனதில் ஒரு சின்ன சோகம் தோன்றியது. நான் மற்ற பறவைகள் மாதிரி இல்லையே என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அது முயற்சியை நிறுத்தவில்லை. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு சிறிய குட்டி விலங்கு ஒரு ஆழமான குழியில் சிக்கிக் கொண்டது. பறவைகளெல்லாம் மேலிருந்து பார்த்தன. ஆனால் யாராலும் கீழே சென்று உதவ முடியவில்லை. அப்போது அந்த பறக்க முடியாத சிறிய பறவை தன் மனதில் துணிவை சேர்த்து கொண்டது. அது மெதுவாக தரையில் ஓடி அந்த குழியின் அருகே சென்றது. அது தன் சிறகுகளை பயன்படுத்தி மண்ணை மெதுவாக தள்ளி ஒரு வழியை உருவாக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அந்த குட்டி விலங்கு பாதுகாப்பாக வெளியே வந்தது. அந்த நேரத்தில் அந்த சின்ன பறவை தன் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உணர்ந்தது. அது புரிந்து கொண்டது, பறக்க முடியாதது ஒரு குறை இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கிறது. அந்த நாள் முதல் அது தன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டது. வானத்தில் பறக்கவில்லை என்றாலும் அது அனைவரின் மனதில் உயரமாக பறந்தது. ஸ்டார் மரல்: நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நீ சிறந்தவன். உன் தனித்திறமைதான் உன் பலம்.